அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலில் ஒரு முக்கியமான சில விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். சார், ஆயுர்வேதானா என்ன படிக்கணும்? ஆயுர்வேதானா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? ஆயுர்வேதானா லாங்குவேஜ் என்ன மேஜராக தெரிஞ்சிருக்கணும்? ஹோமியோபதிக்கு என்ன லாங்குவேஜாக தெரிஞ்சிருக்கணும்? ஹோமியோபதி எப்படி இருக்கும்? ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்குறீங்க இல்லையா? ஸோ இது சார்ந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ எடிஷன் வந்து நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அது ஆயுர்வேத மருத்துவர்களை வைத்தோ அல்லது ஹோமியோபதி மருத்துவர்களை வைத்தோ செய்கிறதுக்காக உங்களுடைய விழிப்புணர்வுக்காக இதை நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்காக பேசிக்காக உங்களுக்கு உள்ள இது சார்ந்து இல்லை சித்தா சார்ந்து என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டை வச்சு இந்த இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வச்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வாங்கி என்னுடைய டாக்டர்ஸ்ட்டை வாங்கி தரேன். கண்டிப்பாக கட் ஆஃப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தவிர்த்து சிஸ்டம்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு என்ன மாதிரியான தெளிவுகள் உங்களுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு கட் ஆஃப்ன்றது கிடைக்கிதுன்றது ரெண்டாவது பட்சம். நம்ம ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் தயவு செய்து எதுக்காக அந்த கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோன்றத பேசிக்கை தெரிஞ்சுட்டு அதன் பிறகு கட் ஆஃப் விஷயத்தை நம்ம பேசுகிறது நல்லது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய முடிந்த அளவு நம்மளுடைய டாக்டர்ஸை வச்சு அதுக்கான ஆன்சர்ஸை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தர்றதுக்கு எப்போதும் தயாராக இருக்கிறேன். பிஜி டாக்டர்ஸ், யூஜி டாக்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கொலாபரேட்டிவாக இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நான் இதை வந்து நினச்சிருக்கேன். ஸோ உங்களோட ஒத்துழைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக எஸ் கொடுங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸையும் எஸ் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸையும் ஒன்றோ ரெண்டோ அல்லது எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ தாராளமாக நீங்கள் தரலாம் அப்படின்ற விழிப்புணர்வை ஒரு சாதாரணமாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தயக்கம் வேண்டாம். எப்பொழுதும் தாராளமாக என்னை கேட்கலாம் அப்படின்றத விழிப்புணர்வை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.